ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க. அது என்னன்னா புளிச்சக்கீரையை பத்தி தாங்க பார்க்க போறோம். புளிச்சக்கீரையில இருக்கிற சத்துக்கள் ஏராளமா இருக்குங்க. புளிச்சக்கீரையை பத்தி இது ஒன்று நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், நல்ல புது விஷயங்கள்லாம் இந்த கீரையில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்கள தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புளிச்சக்கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குங்க. வைட்டமின் சி, டி, இ 3 இருக்குங்க. நீங்கள் எத்தனையோ ப்ராடக்ட் வாங்குவீங்க, இதில் வைட்டமின் சி இருக்குது, இல்லை பி இருக்குது, இல்லை இ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு புளிச்சக்கீரையில் 3 இருக்குங்க. வைட்டமின் பி, இ, சிங்க 3 விட்டமின்ஸ் இருக்குங்க இந்த புளிச்சக்கீரையில். இந்த புளிச்சக்கீரை உடம்புக்கு கொடுக்குற நன்மைகள் ஏராளமாக இருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துங்க. இரும்பு சத்து பேர்ச்சம்பழத்தில் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த கீரையில் அதோட பல மடங்கு இருக்குங்க. இரும்பு சத்து என்னன்னா போனுக்கு நல்லதுங்க. கை கால்லாம் இரும்பு சத்துனாவே என்னன்னா அது முழுக்க உங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற போன்ஸ்க்கு தான் அதை ஹெல்த் கொடுக்குங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கும், பொட்டாசியமும் அதிகமாக இருக்குங்க. இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் 3 அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தாங்க இந்த கீரை, புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குங்க, ரத்த ஓட்டத்தை சீராக பார்த்துக்குங்க. இந்த புளிச்சக்கீரை ரத்த ஓட்ட பிரச்சனை நிறையா இருக்கும். பிளட் கிளாட்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கே தங்கிடும் ரத்தம். அது என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே காமிக்கும், இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. அது கீறி புண்ணாக்கி பிரச்சனை பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி செய்யுங்க இந்த கீரை. இந்த புளிச்சக்கீரை சருமத்தை பாதுகாக்குங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ், ஃபேஸில் பிம்பிள்ஸு, கையில் பிம்பிள்ஸு, இங்கே அங்கேயே சோரியாசிஸ் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. அதே மாதிரி பிளட்டு, நிறைய பேருக்கு ரத்த அழுத்தன்றது, பிபி, பிளட் ப்ரெஷர்ன்றது நீங்கள் எல்லாத்துலேயும் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்றைக்கே மார்க்கெட்டில் போயிட்டு இந்த கீரை கேளுங்க, புளிச்ச கீரைன்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, மார்க்கெட்டில் இந்த கீரை டக்குன்னுலாம் வந்துடாதுங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சாதான் கிடைக்குங்க புளிச்ச கீரைன்னு சொல்லிட்டு. எத்தனையோ கீரை கிடைக்கும், பாலக்கீரை, பண்ணைக்கீரை, எத்தனையோ கீரை கிடைக்கும். ஆனால் புளிச்சக்கீரை ரொம்ப ரேருங்க. நம்ம சொன்னால் தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. புளிச்சக்கீரை எப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இப்படி தான் இருக்கும், இலை பூலாம் இப்படி தான் இருக்கும். இந்த புளிச்சக்கீரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க சொல்கிறது கிரீன் வெஜிடபிள் சாப்பிடுங்க, காய்கறி, கீரை நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீரையில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குங்க. உங்களால் டெய்லி சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா கூட போதுங்க. இது எப்படி சாப்பிட்றதுன்றது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. கடைஞ்சும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாங்க. நிறைய பேர் சுட்டு கூட சாப்பிட்றாங்க. குச்சியில் குத்தி, கொம்பில் மாதிரி ஒரு கம்பியில் குத்தி சுட்டு கூட சாப்பிட்றாங்க. முறுவலாக இருக்குங்க இது கீரை. இன்றைக்கி நீங்கள் கீரையை நீங்கள் வடை மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். நம்ம சேனல்லையே நீங்கள் இருக்குங்க, கீரை வடைன்னு போட்டிங்கனால வந்துடுங்க. இந்த கீரையை நல்லா நறுக்கிட்டு, நல்ல மாவில் இந்த கீரையை நல்லா நறுக்கிட்டு நீங்கள் வடை செய்கிறீங்க இல்லையா, அதில் இது கொத்தமல்லி போடுற மாதிரி இது கலந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்குங்க, ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ புளியாங்காலாம் சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி புளிப்பு தன்மை சேர்ந்ததாக இருக்குங்க இது. நீங்கள் ரெகுலராக கீரை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணு பிரச்சனை அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி கண் பார்வை பிரச்சனை ஏன் வருது? முன்னாடிலாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்துட்டு இருந்துச்சு, ஜெனட்டிக் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனை எப்படி தெரியுமா வருது? அதிகமாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, டிவியே பார்க்குறது, சினிமாவே பார்த்துன்னு இருக்கிறது, ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறதுனால நிறைய கண்ணு பிரச்சனை இன்னைக்கு வந்துகிட்டே இருக்குங்க. யாரை பார்த்தாலும் கண்ணு வலி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி வரக்கூடாது. நீங்கள் இருந்துச்சுன்னா தினசரி கீரை சாப்பிடும் போது அந்த கண் பார்வை பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. கண் பார்வை பிரச்சனை சுத்தமாக சரி செய்யுங்க. அந்த கீரையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகல. வீட்டில் காலையில் நம்ம எதாவது செஞ்சு கொடுப்பாங்க பேரண்ட்ஸு, அதை சாப்பிட்டுட்டு மதியமும் பசிக்காது, சாயந்தரமும் பசிக்காது, பசி எடுக்கல சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை நீங்கள் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிடும் போதோ இல்லை மதியம் லஞ்சில் கூட கீரை பொரியல் அவசியம் ஒரு கைப்பிடி வச்சுருங்க. அதை அவங்க சாப்பிட வச்சுருங்க. எப்படியாவது சாப்பிட்டுட்டிங்கன்னா அதில் பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பருங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் இருக்காதுங்க. பூண்டு ஒரு 2 பல்ல நசுக்கி போடுங்க. இப்போல்லாம் இந்த பேரண்ட்ஸ்லாம் நம்ம முழுசாக போடக்கூடாது. யாராக இருந்தாலும், என் பையனுக்கெல்லாம் முழுசாக போடுறது பிடிக்கிறது இல்லை. அது என்ன பண்ணணும்னா லைட்டாக நசுக்கி கலக்கி விட்ருங்க. தெரியுதில்ல, பசங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க எடுத்து. அதே மாதிரி நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்க. ஹீமோகுளோபின் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் குளுக்கோஸ் எனர்ஜி இருக்காதுங்க, ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சோர்வையாக கோழி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த கீரையை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நேச்சராகவே அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுங்க. சுறுசுறுப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க உடம்புல அவங்களுக்கு.
அதே மாதிரி இந்த கீரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்த வெயிட்டு தானாக குறைக்குங்க. இது தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சிது இல்லையா, அது குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிம் ஃபிட்டாக இருப்பீங்க நீங்கள். தேவையில்லாமல் டம்மிலாம் தேவையில்லாமல் உடம்புல அங்கங்கே நீர் குத்துன்னு இது எல்லாமே சரி பண்ணுங்க நேச்சராகவே இந்த கீரை. இந்த கீரையை பற்றி நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.